அமர்ந்தவர் சைலேன் பேர் அன்புமிக்க பெரியவர்களே, தாய் தந்தை மல்லே, சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எங்க உதய நாடாளுமன்ற சார்பாக முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க கம்பெனி உரிமையாளர் தலைவர் உதயா நாடகமன்றம் ஆரி பெருமக்கம் கலைமாமணி பெற்றவர் முன்ன வீரமணி அவர்கள். அவர் குழுவினால் இந்த இரவு நடந்த நாடகம் என்றால் 5வது சொல்லக்கூடிய மகாபாரத்தில் ஒரு பிரிவாக வரக்கூடிய சுந்தரி திருக்கல்யாணம் கலமாமணி ஆர் வீரமணி அவர் குழுவினால் இன்று நடத்தக்கூடிய நாடகம் 5வது சொல்லக்கூடிய மகாபாரத்தில் ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய அபிமன்யு சுந்தரி திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். போதுமா? சபையோ தெய்வீக சபை. சபையில் உள்ள எல்லாருமே தெரிஞ்ச விளக்கமா சொன்னா போயிடும். நீ சொல்வதோ தண்ணீர் குளம், நான் சொல்வதோ பிறந்த குளம். பரிவான சந்திர குளம். குளமோ பரிவான சந்திர குளம். அப்படி சந்திர குளத்திலே சுந்திரம் போல் அவர்கள் 3 நபர்களே 3 அப்படி அடியே மகாராஜா. ஆமா விளக்கமா தெரிஞ்சு போச்சு. பேர் என்ன? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. தங்கச்சி பேரு துச்சலை. ஓ தங்கச்சி பேரு துச்சலை. ஆமா அந்த கோயில் ஏன் கொடுத்துக்கிறீங்க? அப்படின்னு 56 நாட்டுல ஒரு நாடு சிந்து நாடு. ஓ சிந்து தேசம். சிந்து தேசத்தை வருமானம் செய்து வரக்கூடிய ஜெயித்தரசன் சைத்திய மகாராஜனுக்கு பாடகர் செய்து கொடுத்துள்ள 100 பேருக்கு ஒரே ஒரு வாய்த்தூனார். பேரு சைத்திய மகாராஜன். ஓ சைத்திய பூபதி. ஒரு தீபாவளி வருது, ஒரு நல்ல பொங்கல் வருது, 100 பேருக்கு ஒரே தங்கச்சி, ஒரே ஒரு தங்கை. தகுதி மாமாவை நானத்தை சீக்கிரமா எல்லாம் ஒரு கிறிஸ்டால் பேல மாதிரி போற ஆளு. ஓய் மாமாய் கிறிஸ்டால் பேல மாதிரி அவங்க இடத்துல பெண்ணத்தை நம்ம பெருமைக்கு ஏத்துட்டாருங்க மாமா. அவர் தோல்வி தப்புனதுக்கு வந்து ஐவருக்கு தெய்வமாக்குறாரு. ஆமா அவர் பொண்ணு குத்துவாரு வச்சுக்க. பொண்ணை குத்தமா கண்ணை குத்தமா வந்துருவாரு. அவருடைய தங்கையை அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டு ஆமா ஆண்டவர் பக்கமாக இருக்கின்றார்.
உனக்கு கண்ணனுடைய மகனை கொடுத்தான் ஆனால் உன் பக்கம் வந்து விடுவான், உனக்கே வெட்டியா கண்ணை குத்துமா மாமா. அப்படி இன்றைய தினத்திலே அந்த கண்ணன் மகள் சுந்தரியை நாம் பெண்ணெடுத்தால் கண்டிப்பாக யாரும் போக கூடாது. பொண்ணு பார்க்க நீதான் மாமா போகணும். வேற நான் பாக்குறது நீதான் மாமா பெரிய மச்ச. பேரரசன். ஆமா நான் போனா எதுவுமே நடக்காது. ஆமா எங்கிட்ட இருக்கிற சமாச்சாரம் தெரியுமா? உன்னுடைய சேனா சைத்தியா படைத்தலைவர்கள் உன்னுடைய பெரியவர்கள் யாரும் கூட வரக்கூடாது. ஒரே ஆள் நான் ஒருவன் சென்றார். ஆனா தேரின் மீது ஏறி போக கூடாது. துவரகாபுரிக்கு நடைப்பயணமாகவே செல்ல வேண்டும். வெண்ணகாபடி சாகரவல்ல சக்கியாசுரன் நந்தியாவட்டை வளர்ந்த நுரோதி போல் பாதத்திலே ரோமம் முளைத்தவன் அடியே. நம்ம கால மேண்டா போட்டு. சரி மாமா என்ன சொல்ற? கண்டிப்பாக நீ சென்றால் நடைப்பயணமாக சென்றால் உன்னுடைய காரியம் வெற்றி ஆகுமா? மாமா என் அப்பாடி நம் நவரத்தினம் கஜிதமுருந்திய திருக்கோயில் வாயில்படி முன்பதாக அஜாக்கிரதை நீக்கி சர்வ ஜாக்கிரதையை காவல்படுத்தி வருகிறாயா? ஆண்டவா முறையிட்டு வந்தாலும் குறையவில்லை. நம்ம இறந்த பக்த கோஷ்டிகளுக்கு ஏதாயிலும் இருக்கணுங்க. ஐயோ அவங்க சவுண்ட் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆவணி மாதம் அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரத்திலே ரோகிணி நட்சத்திரம் கண்ணனாக பிறந்தேன். அப்படியா? தேவகி அம்மையருக்கும் தேவகி அம்மையருக்கும் சூர்யாவருக்கும் 8வது பிள்ளையாக பிறந்தேன். எட்டாவது புள்ள போது அம்மாவது ஆவதாச்சே. அப்படி 8வது பிள்ளையாக பிறந்து என் தாய்மாமனாக வளரக்கூடிய கம்சனை கொண்டு போயிட்டேன். எங்க வேலை பாக்குறேன் தானம் சொல்லியா தீந்து போச்சு. என்னை விட நீ பணக்காரனா தெரியலையா? உன்னை விட நான் பணக்காரன். தில்லி பாட்சா கரத்திலே தனவேகம் ஓடுவது. அப்படி இருந்தாலும் எதற்காக வந்து தெரியுமா? என் மகன் லட்சணகுமாரனுக்கு பெண் கேட்க வந்திருக்கிறேன். கணமுடன் உங்கள் சமதம் ஒரு வட்டை பாறை மீது திட்டமாக அந்த பொண்ணை தூக்க வேண்டும். குறைகையில் பூமாலை குத்தா அரடி நீளம், அரடி நீளம், அரடி அகலம், அரடி உயரம். என்னடா பெட்டியே? விநாமம் சாத்தக்கூடிய நாலு போய் மட்டும் நாளாகிறாயா? போயும் போய் அரடி நீளம், அரடி அகலம், அரடி உயரம் நிற்கிறான்.
ஒரு 10 லாரி 15 லாரி பொண்ணு கண்டா சுடுவா குத்துட்டு இருப்பேன். ஐயா, உங்க நாமங்க அதோட நிகழம், அதோட அகலம், அதோட உயரம், கோபாலபுட்டி நாம வரல. அப்படி தந்தான் கண்டிப்பாக இஷ்டமாய் போட்டாயே நின்று நீ தெரிவித்த பிரகாரம் கேட்டுபடியே பொறுத்தாரையா. அப்படியே தர வேண்டுமே. ஆனா என் மனமே மனமானது சந்தோஷமாக இருந்தாலும் கண்ணை பெற்றவள் என்னுடைய மனைவி இருக்கின்றார். என் தங்கச்சியா போய் நான் வந்துக்கிறேன்னு சொன்னா போதும். அண்ணா நீ வாங்க, நமக்கு நல்ல நல்ல பார்த்தால இது மூலம் என் ஒண்ணு கூட பிடிச்சி அனுப்பிச்சு கை பிடிச்சி. வந்திருக்கப்பட்டவர் யாரும் தெரியும் உனக்கு? கண்ணபிரான் இருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய மனைவி என்னுடைய பெயர்தான் மங்களலட்சுமி. இருந்தாலும் ஒரு துரிதமாக ஓடி வர காரணம் என்னப்பா? அஷ்டலட்சுமி, ஒரு லட்சுமி, மங்களலட்சுமி. ஐயோ, தெய்வம் உன்னை வரபடி கொடுத்துருமா. நம் மகளை பெண் கேட்பதற்காக வந்திருக்கிறார். அப்படி அதனால என்ன சொல்றீங்க? ஐயோ, அவரு பிள்ளைக்கு உன்னை கேட்க வந்துக்கிறாரு. என்னுடைய விருப்பத்தை கேட்கிறேன். விருப்பத்தை கேட்கின்றேன். ஐயோ, பெரிய சமாச்சாரமா? ஆமா, என் கணப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறேன்னா யாரையும் கேட்க கூடாது. யாரையுமே கேட்க மாட்டேன். கேட்க கூடாது. என்னுடைய சௌகரியம் தான் என் கணப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். யாருமே கேட்க கூடாது.